ரெசினாட்ல ஒரு ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து மிக்சிங் பண்ணும்போது அதோட ஒரு எக்ஸஸாக வந்து ரெசின் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருப்பீங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம ரெசினாட் பண்ணுறவங்களா இருந்தால் மோஸ்ட்லி எல்லாருமே காமனாக பண்ணுற விஷயம் அப்படின்னா அது ஒரு கீச்சைன்லோ வேறு ஏதாவது பேட்டில் ஊற்றி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி ரெசினை வேஸ்ட் பண்ணாமல் அதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லி இந்த வீடியோ டீலாக சொல்லியிருக்கேன். அது மாதிரி நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணால் மறக்காம ஃபாலோ பண்ணி. ஸோ கொஸ்டின் ஆன்சர் சீரிஸில் டே 23. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லேயரோ இல்லை செகண்ட் லேயரோ வந்து நீங்கள் ரெசினாட் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாம் ஊற்றுனது போக கடைசியில் எக்ஸஸாக வந்து ஒரு 1/4 கிளாஸோ இல்லை 1/2 கிளாஸோ அந்த ரெசின் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதை வந்து என்ன பண்ணால் மோஸ்ட்லி கீச்சனில் ஊற்றி வச்சு கடைசியில் அந்த கீச்சன் எனக்கு இவ்வளோ சேர்ந்து எனக்கே இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா? அதில் மோஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து என்ன கலர் வருதுன்னு பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் லேயரோ செகண்ட் லேயரோ என்ன கலர் வருதுன்னு பார்த்துட்டு ஸோ அதில் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயர் ஊற்றி வைங்க. கண்டிப்பாக அந்த ஆர்டர் வரும். இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா அந்த கீச்சன்ஸ்லாம் ஊற்றி வைக்கிறீங்களா, அதைவே வந்து நீங்கள் மேக் பண்ணி அந்த ஆர்டர் ரெசினாட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு அது கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸ் ஆவர் ரெசில் வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்லாம் ஊற்றி வச்சு அது இன்டீரியர் டெக்கருக்காக யூஸ் பண்ணுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ரெசினாட் மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸஸ் ஆவர் ரெசினை என்ன பண்ணி சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட டே 24 மீட் பண்ணலாம். அது வரைக்கும் லவ் யூ ஆல்.